அண்மை செய்தியை பார்க்கிறோம். சிபிஎஸ்இ பள்ளிகளில் பிரெஞ்சு மொழி நீக்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் மகாராஜ பாண்டி இணைந்திருக்கிறார். என்ன விவரம் மகாராஜ பாண்டி? கட்டாயமாக புதுச்சேரியில சிபிஎஸ்இ பாட பள்ளிகளில் பிரெஞ்சு பாடமொழி கட்டாயமாக நீக்கப்படுகிறது. 2026, 2027 கல்வி ஆண்டு முதல், அதாவது 6ஆம் வகுப்பிலேயே இம்முறை நடைமுறைப்படுத்தப்பட இருப்பதாக சிபிஎஸ்இ கல்வி பிரிவு இயக்குனர் பல்வி முதல்வர்களுக்கு சுற்றறிக்கை அனுப்பியுள்ளார். அதுதான் தற்போது புதுச்சேரியில் பரபரப்பாக பேசப்படுகிறது. அந்த சுற்றறிக்கையில் அவர் கூறியிருப்பதையாவது, சிபிஎஸ்இயால் 2026, 27 ஆண்டுக்கான பாடத்திட்டம் வெளியிடப்பட்டுள்ளது. அதன்படி 2026, 27 கல்வியாண்டு முதல் 6ஆம் வகுப்பில் இம்முறை நடைபெறப்பட உள்ளது. இந்த பாடத்திட்டத்தின்படி பல பள்ளிகள் ஏற்கனவே இதை நடைமுறைப்படுத்தும் பணிகளை தொடங்கிவிட்டது. எஞ்சியுள்ள அனைத்து பள்ளிகளும் இவ்வறிக்கை வெளியிடப்பட்ட நாளிலிருந்து 7 நாட்களுக்குள் இம்முடிவை முழுமையாக நடைமுறைப்படுத்துவதை உறுதி செய்ய வேண்டும். அதே போல் இந்திய அரசியலமைப்பில் பட்டியலிடப்பட்டுள்ள மொழிகளுக்கான பாட புத்தகங்கள் விரைவில் உங்கள் ஸ்கூலுக்கு அனுப்பி வைக்கப்படும். இருப்பினும் பள்ளிகள் 6ஆம் வகுப்பிலேயே 3வது மொழி கற்பித்தலை உடனடியாக தொடங்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்படுகிறது. இதன் காரணமாக புதுச்சேரியில சிபிஎஸ்இ பள்ளிகளில் பிரெஞ்சு பாடம் திட்டம் முற்றிலுமாக நீக்கப்படுகிறது. இதனால் இந்த கல்வியாண்டில் பல சிபிஎஸ்இ பள்ளிகளில் பிரெஞ்சு மொழியை நீக்கியுள்ளனர். அந்த இடத்தை ஆங்கிலம் நிரப்புகிறது. மும்மொழி கொள்கையின் கீழ் சிபிஎஸ்இ பள்ளியிலிருந்து பிரெஞ்சு நீக்கப்பட்டால் 1ஆம் வகுப்பு முதல் 5ஆம் வகுப்பு வரை அதாவது 5ஆம் வகுப்பு வரை பிரெஞ்சு பயின்று தற்போது 6ஆம் வகுப்புக்கு செல்லும் மாணவர்களுடைய எதிர்காலம் என்னமாகும்? அதே போல் தனியார் பள்ளியில பிரெஞ்சு ஆசிரியர்களாக பணியாற்றியவர்களுடைய வேலைக்கு என்ன உத்தரவாதம்? இது போன்ற கேள்விகள்லாம் தற்போது புதுச்சேரியில பொதுமக்கள் ஆசிரியரிடையே ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இதற்கிடையில சிபிஎஸ்இ பள்ளி மாணவர்களுக்கு பள்ளி சார்பில் அவரது பெற்றோர்களுக்கு குறுஞ்செய்தி அனுப்பப்பட்டிருக்கிறது. அந்த குறுஞ்செய்தியில, அன்புக்குரிய பெற்றோர்களே, அதாவது 5ஆம் வகுப்பு 6ஆம் வகுப்பு கீழ் இணைக்கப்பட்டுள்ள சிபிஎஸ்இ சுற்றறிக்கை அடிப்படையில் இந்த கல்வியாண்டு முதல் 5 மற்றும் 6ஆம் வகுப்புக்கு 2ஆம் மொழியாக தமிழ் மற்றும் இந்தி மொழிகள் மட்டுமே வழங்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். 2ஆம் மொழியாக பிரெஞ்சு மொழியை தேர்ந்தெடுத்த மாணவர்கள் 4ஆம் வகுப்பில் தாங்கள் பயின்ற 2ஆம் மொழிக்கு மீண்டும் மாற வேண்டும் என்று திட்டவட்டமாக தெரிவித்திருக்காங்க. அப்படி பார்க்கும்போது புதிய மும்மொழி கொள்கை காரணமாக புதுச்சேரியில் உள்ள சிபிஎஸ்இ பள்ளிகளில் பிரெஞ்சு பாடம் முற்றிலுமாக நீக்கப்பட்டது. இதனால் பிரெஞ்சு படித்த மாணவர்களும் அவர்களுக்கு பயிற்றுவித்த ஆசிரியருடைய எதிர்காலம் என்ன ஆகும் என்று தெரியவில்லை. இதனால் புதுச்சேரியில் ஒரு பரபரப்பான சூழ்நிலை தான் காணப்படுகிறது. விவரங்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி மகாராஜ பாண்டி. Ladies and gentlemen, welcome to